இங்கே சொல்லுது, உங்களில் எத்தனை பேருங்க? 30 லட்சம் பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. 30 லட்சம் பேரை பார்த்து சொல்றாரு, இந்த 30 லட்சம் பேர்ல ஒருத்தன் வியாதிப்பட்டா கூட என்னால் தாங்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்? இத்தனை லட்சம் பேர்ல இப்ப சொல்றாரு, உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்கிறீங்க. விசேஷமா கொஞ்சம் குறைச்சுக்க, என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறீங்க. அத்தனை கோடி பேர்ல ஒருவன் வியாதிப்பட்டால் கூட என்னால் என்ன பண்ண முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை அந்த வியாதியிலிருந்து எழுப்புவார். ஒருவேளை அவன் பாவம் செஞ்சதுனால அந்த வியாதி வந்துருந்துச்சுன்னா அந்த பாவமும் அவனுக்கு நீதிமான் செய்யும். ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஒரு ஆள் வியாதியாக இருந்தால் கூட என்னால் தாங்க முடியாது. ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் உங்கள் குடும்பங்களில் கூட ஒருவர் வியாதியாக இருக்கிறத கூட கர்த்தர் விரும்புகிறதில்லை. இப்போ